இந்த வருஷம் ஈத் ஹாலிடே ரொம்ப சூப்பராக போச்சு. அதில் எங்கள் பாப்பாவோட பர்த்டேவும் முடிஞ்சுது, எங்களுக்கும் ஆனிவர்சரியும் வந்துச்சு. நம்ம பிளான் பண்ணால் என்றைக்குமே உருப்படாது, எப்போதுமே சடன் பிளான் தான். அதுக்கேற்ற மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் சொன்ன உடனே கிளம்பி வந்துடுவாங்க. முதல் நாள் நைட்டு 2 மணிக்கு பிளான் பண்ணி அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு கிளம்பணும். சிட்டியை விட்டு கொஞ்சம் தூரம் அவுட்டரில் போனால் அல்சம்ரியா ஃபார்ம்னு இருக்குது, அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். நம்ம ஊரில் கோயிலுக்கு போகிறப்ப சோறு கட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி நாங்களும் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்கள் ஃப்ரெண்டு எங்களுக்காக கேசரிலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்பப்பா கத்தாரில் என்ன வெயில்! இது ஒரு ஃபார்ம் தானே, சரி வெயில் தெரியாது அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணோம். பட் இந்தளவுக்கு வெயில் இருக்கும்னு தெரியலை. இந்த ஃபார்மில் மயில்லாம் அதிகமாக இருக்குது. கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஃபார்முக்கு 4 to 5 டைம்ஸ் கிட்ட போயிருக்கேன். பட் இந்த பம்பு செட்டு, இந்த தண்ணியெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கத்தாரில் தான் இருக்கோமா, நம்ம ஊரில் இருக்கோமா அப்படிங்கிறதே மறந்துட்டோம். இந்த தண்ணியை பார்க்கவும் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். இந்த ஃபார்மில் எல்லாத்துக்கும் ஃப்ரீ என்ட்ரி தான். ஃபஸ்ட்டு உள்ளே என்டர் ஆனதுமே லீனிங் மாஸ்க் இருக்கும். லீனிங் மாஸ்க் பேக் சைடே ஒரு மியூசியம் இருக்குது. மியூசியமுக்கு 50 ரியால் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த வெயிலில் ஒட்டகம்லாம் கூட மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. வெளிநாட்டு வாழ்க்கையோட இன்னொரு பக்கம் இதுதான் அப்படின்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது.